தோழி எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பர்மேன் மூவியோட ஸ்பாய்லர் ரிவ்யூ அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் டீட்டெயிலில் பார்த்துடலாம் கைஸ். லெட்ஸ் வி கெட் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படம் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ ட்ரோல் வாங்கிட்டு இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேக்கு. பட் இப்போ தேட்டரில் பார்த்த அப்புறம் நிச்சயமாக குறை சொல்லவே முடியாது. அதேமாரி குறை சொல்கிறீங்கன்னா ஸ்டோரி வைஸ் பார்த்தா சூப்பர்மேன் மெட்ரோபாலிஸ் சிட்டி மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸான பொராவியன் ஜார்ஹன்பூரில் நடக்கிற ஃபைட்டில் சூப்பர்மேன் அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணி ஜார்ஹன்பூர் மக்களை காப்பாற்றுறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லெக்ஸ் லூத்தர் பொராவியா கவர்மெண்ட் கூட சேர்ந்து சூப்பர்மேனை அழிக்க முயற்சி பண்ணுறான். லெக்ஸ் லூத்தர் அதுக்கு தான் சூப்பர்மேனோட பவர்ஃபுல்லாக ஒரு எனிமி உருவாக்குறான். அவன் தான் அல்ட்ராமேன். அல்ட்ராமேன் வேற யாரும் இல்லை, சூப்பர்மேனோட ஒரு க்ளோன் தான். படத்தில் நிறைய இடத்துல அல்ட்ராமேன் சூப்பர்மேனை போட்டு பொழந்துட்டு இருப்பான். பட் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் செல்ஃப் திங்கிங் அல்ட்ராமேனுக்கு இருக்காது. லெக்ஸ் லூத்தர் அல்ட்ராமேனை சிஸ்டமேட்டிக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சூப்பர்மேன் அல்ட்ராமேனை டிஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருக்கு நிறைய இடத்துல கிரிப்டோ தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். என்னதான் சூப்பர்மேன் நிறைய அடி வாங்கினாலும் லாஜிக் படி பார்த்தா அவர் க்ளோன் கிட்ட தான் அடி வாங்குறாரு. அப்படின்னா சூப்பர்மேன் வேற வில்லன் யார்கிட்டயும் அடி வாங்கல, தோக்கலை. அவர்கிட்டே தான் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒன்ன மாதிரியா இருக்கா? ஜஸ்டிஸ் கேங்கில் மிஸ்டர் டெரிஃபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்மேன் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் உள்ளார அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, ஆனால் 2 பேரும் கலாய்ச்சிக்கிறது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கார்டனரும் நல்ல ரோல் தான் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கூட இருக்கிறவங்களே அவளை கலாய்க்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஹாகலுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்கலாம். எடுத்தாச்சு 2 hours 10 minutes. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேரக்டர் டெவலப் பண்ணி ஒரு 3 or 4 minutes எடுத்திருந்தா கேரக்டர் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். எனிவேஸ் அப்கமிங் மூவிஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். நடுவில் நம்ம பீஸ் மேக்கர் வேறு காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேனை கலாய்ச்சி விட்டுருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பீஸ் மேக்கர் Season 2 வேறு ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம ஜஸ்டிஸ் கேங் வேறு இருக்காங்க. அடுத்த வருஷம் 2026 டிசியோட அடுத்த படமான சூப்பர்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர்மேன் ஃபைனல் சீனில் சூப்பர்மேனோட கசின் காராயில் அப்பியர் ஆயிருப்பாங்க. நிறைய கிரகத்துக்கு போய் சுற்றிட்டு நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வருவாங்க. வந்து அவங்க டாக் கிரிப்டோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் வந்தால் ஆரம்ப காலத்தில் சூப்பர்மேன் அண்ட் கிரிப்டோ 3ல் இருக்கிற மாதிரி ஒரு கிளிப்பு விட்டாங்க. அதை தூக்கி வச்சிருக்காரு நம்ம ஜேம்ஸ் மாமா. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அண்ட் இது இல்லாமல் லாஸ்ட்டில் சூப்பர்மேன் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் செவுத்து மாடலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஃபன்னி கான்வர்சேஷனாக இருந்துச்சு. இந்த சூப்பர்மேன் படம் அடுத்து வர போகிற நெக்ஸ்ட் டிசி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். அண்ட் சில தற்கொலைங்களாக ஒரு வேணும்னு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கிஸ் எழுதிக்கோ. தள்ளு முள்ளு நடிகை 3 மாசம், கிருதா நடிகர் படுமோசம். மறக்காம அந்த கிருதாட்ட நிறைய முடி வரைஞ்சிக்கா, அப்புறம் உஷுன்னு போட்டுக்கோ. ஹலோ, கை ஆட்டிட்டே இருக்கே, போயிட்டே இருக்கே. கை போட்டா நிற்கிறதுனா ஆட்டோவா? அதெல்லாம் இல்லைங்க கைஸ், நீங்கள் போய் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு சூப்பர்மேன் பிடிக்குதோ இல்லையோ, மிஸ்டர் டெரிஃபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கு மிஸ்டர் டெரிஃபிக்கோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஸ் அ டிசி ஃபேனாக ரெகுலராக நம்ம சேனலில் டிசி அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க.